வெல்கம் டு RM வ்ளாக்ஸ். நீங்கள் நீ பார்க்க போகிறது ப்ளவுஸ் எப்படி பொறிக்கிறேன்னு தான். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு அப்போ தான் மோட்டிவாக இருக்கும். ப்ளவுஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி 6 வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். சீனி வாழைப்பழம் தான் எடுத்துக்கிறேன். 6 வாழைப்பழத்தையும் நல்லா கையாலே மசிஞ்சுக்குவோம். கையால் தான் நல்லா மசியணும். அதில் நாங்கள் எவ்வளோக்குள்ள மசிக்கிறோமோ அவ்வளோக்கு தான் நல்லா சாஃப்டாக அது வரும். துண்டு துண்டாக்காமல் நல்லா மசிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்தேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்பும் போகும். அது எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் போட்டு பிசைஞ்சு கொள்ளணும். விளங்கும், போட்டு பெனைய போக்குள்ள விளங்கும். எவ்வளோ எங்களுக்கு தேவையோ அவ்வளோ போட்டு பிசைஞ்சுக்கொள்ளும். ஓவராக மாவு போட்டுறாதீங்க, பச்சைமாய் வேவாது. இருக்க போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது எங்களுக்கு பதம் விளங்கும். போட்டு மசிக்க போக்குள்ள பதம் விளங்கும். மாவு இப்படி போட்டு பிசைஞ்சு பாருங்கள். அப்புறம் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, எனக்கு ஒரு 1/2 கப்புக்கும் பார்க்க குறைவாத்தான் கோதுமை மாவு எடுத்துச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி போட்டு பிசைஞ்சு பாருங்கள். தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பாருங்கள். கைக்கு இப்படி உருண்டை அப்படின்னு சொன்னால் நல்ல இது இல்லை, இப்படி போடுற மாதிரி உருண்டை இது மாதிரி வரணும். இப்போ அதில் பதம் சரி. இப்போ நாங்கள் அதுக்கான பாகு காய்ச்சறதுக்கு 1 கப் சீனி எடுத்துக்கிறேன். ஒரு மெஷரிங் கப் ஒன்றுக்கு சீனி எடுத்துக்கிறேன். அது இப்போ நல்லா கேரமல் ஆகட்டும். கேரமல் ஆகி இருக்குது. கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கொள்ளும், இல்லாட்டி திக்காகிடும், கட்டி கட்டியாக. இப்போ நாங்கள் ப்ளவுஸை போட போகக்குள்ள அது கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆகும். அப்படி வைக்கப்படாது. நல்லா கேரமல் ஆக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி ஊற்ற போக்குள்ள சுடு தண்ணி ஊற்றுங்க, இல்லாட்டி தெரிச்சிடும். தண்ணி தான் ஊற்றணும். எங்களோட சீனி பாகு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, கட்டி இல்லாமல் எங்களோட சீனி பாகு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிக்குது. இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ ப்ளவுஸை பொரிச்சிக்கொள்வோம். எண்ணெயை நல்லா சூடாக்கி கொள்வோம். எண்ணெய் நல்லா சூடாகி வரப்போக்குள் தான் கையால் தான் நாங்கள் அந்த கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, கையாலேயே தான் பொரிச்சு எடுக்கணும். போட்டு ஒவ்வொரு பீஸாக போட்டு பொரிச்சு எடுக்குவோம். நல்லா பொன்னிறமாக வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். ஒவ்வொரு பீஸாக நாங்கள் போட்டுக்கொள்வோம். ரெசிபிஸ் எல்லாருமே நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு கொடுக்குறேன்டா சீனி பாகு சேர்க்காம பீஸ் பொரித்து கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு பீஸாக பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொன்னிறமாகும் வரைக்கும் பொரிச்சு கொள்ளணும். பொரிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட வீட்டில் எல்லாருமே
செஞ்சு கேட்பாங்க. இது இப்போ நான் எத்தனையாவது தடவையோ செய்கிறேன் எங்கள் வீட்டில் செஞ்சு கேட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொரிஞ்சிட்டு எங்களோட ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து எங்களோட ப்ளவுஸை வந்து சுட சுடவே நாங்கள் சீனி பாகில் சேர்த்துக்கொள்ளணும். எல்லாம் பொரித்து அப்படி சுட சுடவே சேர்த்துக்கோங்க. எங்களோட ப்ளவுஸ் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.